ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் வீட்டில் அதிரடியாக ரைடு விட போகிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அரசல் புரசலா பரவிட்டு இருக்குங்க, இன்னும் கன்ஃபார்மா இல்லை. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கு. மதுரையில மாநாடு நடத்தினாரு விஜய் அவர்கள். பெரும்பாலான கூட்டம் இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி செலவாயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இங்க முன்வைக்கப்படுது. அவங்க இடத்துக்காரங்களை கொடுத்தது, சேருக்கு, இன்னும் நிறைய பயங்கரமா என்ன பண்ணிருக்காங்க, செலவு பண்ணிருக்காங்க. கேரவனுக்கு, வண்டிக்கு, தண்ணிக்கு. ஏன்னா முதல் மாநில மாநாடு நடக்கும் போது தண்ணி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது. நிறைய பேருக்கு தண்ணி இல்லை அப்படின்னு. ஆனா இந்த மாநாட்டுல அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு டன் கணக்குல என்ன பண்ணாங்க, தண்ணீர் பாட்டில்களை இறக்குனாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பயங்கரமான செலவு ஆயிருக்கு அப்படின்னு. ஏன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், பயங்கரமான கூட்டம். இந்த கூட்டத்தை வர வைக்கிறதுக்கான காசு எங்க? நிறைய பேர் ஏன்னா கூட்டம் காசு இல்லாம கூட்டம் கூட இருக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். இவங்க சொல்லிக்கலாம், எங்க தலைவர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க, காசெல்லாம் இது செலவு பண்ணல அப்படின்னு. ஆனா கிட்டத்தட்ட 1000 கோடி செலவாயிருக்கு. உளவுத்துறை ரிப்போர்ட் இன்னைக்கு பாஜக கைட்ட இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எப்படி தான் கூட்டணிக்குள்ள பாஜக வர வச்சுது அப்படின்றது எல்லாமே நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். அடுத்தபடியா தமிழக வெற்றி கழகத்தை எப்படி கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பாஜக கையில் எடுத்திருக்காங்க. இதனால கூடிய விரைவில் இங்க நம்ம விஜய் வீட்டுக்கு ரைடுக்கு போவாங்க. எப்படி இந்த பணம் வந்தது, இந்த பணம் யார் செலவு பண்ணது, எது மூலியமா இத்தனை கோடி உங்களுக்கு வந்தது, மாநாட்டை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடத்துறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு திமுக இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா கூட்டம் நடத்துறாங்க, அவங்களை காட்டிலும் நாங்க பிரம்மாண்டமான கூட்டம் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, மேட்டு, சேரு, நிறைய பேனருக்கு எல்லாமே கட் அவுட் எல்லாமே பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1000 கோடி செலவாயிருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு இங்க வைக்கப்படுது. இந்த 1000 கோடி யாரு கொடுத்தது, எது மூலியமா வந்தது, யார் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணா அப்படின்ற எல்லா ஃபைலையும் அலசி ஆராய்ஞ்சிருக்கிறாங்க புலனாய்வு துறை. இதன் அடிப்படையில விஜய் வீட்டுக்கோ இல்ல விஜய் சம்பந்தப்பட்டவங்க எல்லார் வீட்டுக்கும் ரைடு வரப்போறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இன்கம் டேக்ஸோ இல்ல ஏதோ ஒரு ரைடு இருந்தா பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் வளையத்துக்குள்ளதான் விஜய் அவர்கள் இருக்கிறார். அந்த இதுவே இன்னும் வெளியே அவரு வரல. அந்த இன்கம் டேக்ஸ் உடைய வளைவுல தான் அவர் இருக்கிறாரு. கார் வாங்கின விஷயமா இருக்கட்டும், இல்ல டாக்ஸ் கட்டாம இருந்ததா இருக்கும், எல்லா விஷயமும் இருக்குது. இந்த வீட்டுக்கு ரைடு போனதுதான் அருண் ஐஆர்எஸ். இப்ப இன்னைக்கே அவர் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறாரு. சோ பாஜகவுடைய பின்புலத்துலதான் அவர் போயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. இருந்தாலும் இந்த அளவுக்கு மாநாடு நடத்தி முடிச்சுட்டு விஜய் அவர்கள் இருக்கிறாரு, எப்படி நடத்த முடியுது? முதல் மாநில மாநாடு காட்டிலும் இந்த மாநில மாநாடு பயங்கரமா இருந்திருக்கு, செலவு ஆயிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு இங்க பயங்கரமா என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி பாஜகவை கடுமையா விமர்சிச்சதுதான், மோடி அவர்கள் பேர்களை சொல்லி கடுமையா விமர்சிச்சதுக்கு தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு இங்க பார்க்கப்படுது. ஆனா என்னவோ இந்த பணம் எப்படி வந்தது? பணம் இல்ல, எங்க தலைவர் மக்களுக்காக பண்ணணும், மக்களுக்காக பண்ணனா இந்த 1000 கோடி செலவு பண்ணி இந்த அளவுக்கு மாநாடு நடத்துறதுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கப்பா. கொடுக்கலாம்ல, ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயே காசு போட்டு விடுங்க, 1 லட்சமோ 2 லட்சமோ போட்டு விடுங்க. போட்டு அவங்கள வாழ்வாதாரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, உயர்த்துங்க. வேஸ்டா வீண் வரையும் என்ன பண்றாங்க, பண்ணிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். இப்பவே இப்படி பண்றாங்கன்னா இவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டா இன்னும் என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன செஞ்சிருவாங்க? தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு கூறுபட்டு ஊழல் இல்ல சொல்றாங்க. ஊழல் இல்ல இந்த 1000 கோடி எப்படி வந்துச்சு, கணக்கு கொடுங்க, வெள்ளை அறிக்கை விடுங்க. கேட்கலாமா இல்லையா சார்? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா இவங்க சொல்றது என்னன்னா, திமுகவை காட்டிலும் இந்த அளவுக்கு நாங்க நடத்திட்டோம், அதிமுகவை காட்டிலும் இந்த அளவுக்கு நாங்க நடத்திட்டோம். நடத்தினீங்க, எப்படி நடத்தினீங்க? அறகுறையா நடத்தினீங்க. கருத்தியல் எதனா பேசுனீங்களா? இல்ல. வந்த மக்களுக்கு எதனா, இப்போ திமுக கூட தான் ஒரு மாநாடு நடந்துச்சு, கூடாரம் போட்டு சாப்பாடுகளை போட்டு வந்தவர்களுக்கு எந்தவித குறையும் இல்லாம நிம்மதியா போனாங்க. ஆனா உங்களுக்கு அப்படியா? ஒரு கூடாரம் இல்ல, வெயில தவிச்சுட்டு இருக்காங்க. தார்பாய் போட்டுதாங்க பாருங்க கீழே தரையில, அந்த தார்பாயை கிழிச்சு மேல போத்திக்கிறாங்க, சார்களை உடைச்சிருக்கிறாங்க, நாசனம் பண்ணிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இங்க ஒரு கட்டுக்கோப்போட இந்த மாநாடு நடத்தல அப்படின்றதுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. சோ இப்படிதான் வீண் வரையம் பண்ணியிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். உண்மையிலேயே இந்த மாநாடு நடத்துறதுக்கா பதில் நீங்க மாஸ்க் காட்டணும்? மாஸ்க் காட்டுறதுலாம் ஒரு வேலையில சார். மக்களை போய் சந்திங்க சார், அதுவே உங்களுக்கு பெரிய மாசா இருக்கும். மக்களை போய் சந்திங்க, களத்துல போய் நில்லுங்க, மக்களோட மக்களா நில்லுங்க, மக்களுக்காகவே நில்லுங்க.
நிச்சயமா நீங்க பெரிய மாஸ் லீடரா வருவீங்க அப்படின்னு தான் இங்க நம்ம விஜய் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கும். சும்மா பின்னாடி இருந்து யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு உங்க இயக்குறாங்க அப்படின்றதுக்காகலாம் நீங்க இந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஆனா இந்த 1000 கோடிக்கான கணக்கு நீங்க ஏன்னா உளவுத்துறை எல்லாம் சும்மா இல்லை சார். உளவுத்துறை எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துருவாங்க. இந்த பணம் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, லாட்டரி அதிபதியின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா இந்த மாநாட்டுக்கு முழுக்க முழுக்க செலவு பண்ணி இருக்கிறார் அப்படின்ற உண்மையிலேயே பேச்சும் பொருளா இருக்குது. மார்டின் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு பணம் கொடுத்திருக்கிறாரு, செலவு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பேச்சுகள் இருக்கு. நான் சொல்லல, பேசுறாங்க. எப்போ ஆதவ் அர்ஜுனா உங்க கட்சிக்கு வந்து சேர்ந்தாரோ வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல விஜய் அவர்களை ப்ரொமோட் பண்றதுக்கும், நான் கட்சிக்குள்ள வர இவ்வளவு பணம் நான் செலவு பண்றேன், மாநாட்டுக்குள்ள செலவு பண்றேன், பூத் கமிட்டிக்குள்ள செலவு பண்றேன் அப்படின்ற எல்லாத்துக்கும் ஆதவ் அர்ஜுனா அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு அப்படின்ற தகவல்லாம் அரசல் புரசலா உங்க கட்சியில இருந்து வெளியே வந்தவங்களே சொல்றாங்க, நாமெல்லாம் சொல்லல. சோ அப்படியா இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் இந்த மாநில மாநாட்டுல 1000 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்கிறாரு. இந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு விசாரணை வலயத்துக்குள்ள விஜய் அவர்கள் வந்துடுவாரு. ரைடுக்கு விஜய் அவர்கள் ரெடியா இருந்துடணும் அப்படின்ற ஒரு தகவல் அரசல் புரசலா பரவின் இருக்கு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாம 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மாநாட்டுல 500 மீட்டர் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய லட்சம் பேர் வந்து கலந்துப்பாங்க அப்படின்லாம் சொல்லி சூப்பரா வந்து என்ன பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 காவல்துறையினர் என்ன பண்ணிருக்காங்க, பாதுகாப்புக்கு போடப்பட்டிருக்காங்க. இதை தவிர்த்துட்டு பர்சனல் பவுன்சர், பர்சனல் செக்யூரிட்டி போர்ஸ் தமிழக வெற்றி கழகத்து சார்பா ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது, யாரு இவங்களுக்கு ஃபண்டு கொடுத்தது அப்படின்ற ரிப்போர்ட்டை உளவுத்துறை தரவா என்ன பண்ணியிருக்காங்க, செக் பண்ணியிருக்காங்க. இது போக அதிமுக தரப்புல இருந்தும் ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன பண்ணிருக்காங்க, சைலண்டா ஒரு அனலிஸ்டிக் எடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. எப்படி ஆனா ஒண்ணு, ஒரு விசாரணை வலயத்துக்குள்ள இவர் வந்துருவாரு. இந்த மாநாடு மாநில மாநாடு நடத்துது நிமித்தமா இவருக்கு ஒரு பெரிய பூகம்பம் காத்துன்னு இருக்கு விஜய் அவர்களுக்கு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா எல்லாத்துக்கும் ரெடி ஆயிரணும். போற போகலால அரசியல்லாம் பண்ணிட்டு போக முடியாது. உங்களுக்கு சிறைச்சாலை போகணும், வழக்குகளை சந்திக்கணும், எவ்வளவு இருக்கு சார். சும்மாலாம் கிடையாது. சொகுசா வந்து கேரவன்ல வந்துட்டு தூங்கி எழுந்துட்டு ஸ்டேஜ் முன்னாடி வந்துட்டு சும்மா ஒரு 2 ஆனத கண்ணீர் விட்டுட்டா அவங்க நம்புவாங்க, ரசிகர்கள் நம்புவாங்க, மக்கள்லாம் நம்ப மாட்டாங்க. களத்துல நிக்கணும், மக்களுக்காக மக்களோட நிக்கணும், மக்களுக்காகவே நீங்க நிக்கணும். சும்மா வாய் வழியா வந்து நான் திருத்துறேன், இப்படி மாத்துறேன், அப்படி புரட்டி போடுறேன் அப்படின்ற புருடா பேச்சுக்களை இங்க வந்து என்ன பண்ண செட் ஆகாது. உண்மையிலேயே நீங்க இந்த மாநாட்டுக்கு செலவு பண்ண பணத்தை வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு நீங்க உதவி செஞ்சாலே மக்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க, உங்களை அடுத்த தலைவரை நினைப்பாங்க அப்படின்றத நிதர்சனம் உண்மை. வீண் வரையும் செஞ்சிருக்கிறாங்க இந்த 1000 கோடி வச்சு. இது எப்படி வந்தது, எப்படி உங்களுக்கு யாரு செலவு பண்ணாங்க அப்படின்ற ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்து கையில ரெடியா வச்சிருக்காங்க. கூடிய விரைவில் இன்கம் டேக்ஸ் ஆல்ரெடி விஜய் வீட்டுக்கு வந்தவங்க தான் திரும்பி வரலாம், எந்தவித மாற்று கருத்து இல்லை அப்படின்ற ஒரு தகவல் இங்க பரவின் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ 2வது மாநில மாநாடு நடத்தி முடிச்ச விஜய் வீட்டு அவர்களுக்கு ரைடுகள் வரலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் இந்த மாநாட்டுக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. சோ 2ஆம் மாநில மாநாடு நடத்தி முடிச்ச தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வீட்டுக்கு ரைடுகள் வரலாம், சோதனை நடத்தப்படலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. 1000 கோடி கிட்ட இந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. சோ அதன் நிமித்தமா சோதனை நடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் இங்க பார்க்கப்படுது. இதை பத்தி ஒரு கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.